இரத்த சிவப்பணுக்களின் வேலை என்ன? ஆன்சர் ஏ, ஆக்சிஜனை எடுத்துச் செல்வது. சிவப்பு இரத்த அணுக்கள் அல்லது எரித்ரோசைட்டுகள் ஆக்சிஜனை கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் செல்கள். அவை சிறியவை, நெகிழ்வானவை, மேலும் இரு குழிவு வடிவத்தை கொண்டுள்ளன. மற்ற பல செல்களைப் போலல்லாமல் சிவப்பு இரத்த அணுக்களில் உட்கரு இல்லை. இதனால் அவை ஆக்சிஜனுடன் பிணைக்கும் புரதமான ஹீமோகுளோபினை அதிக அளவில் எடுத்துச் செல்ல அனுமதிக்கின்றன. இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம் சுமார் 120 நாட்கள் மட்டுமே. உடல் ஒவ்வொரு நொடியும் பில்லியன் கணக்கான புதிய சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்குகிறது. சிவப்பு இரத்த அணுக்கள் நுரையீரலில் இருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்துச் சென்று கார்பன் டை ஆக்சைடை மீண்டும் நுரையீரலுக்கு கொண்டு செல்கின்றன. இரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் ஆகும். சிவப்பு இரத்த அணுக்களின் இரு குழிவு வடிவம் அவற்றின் மேற்பரப்பு பகுதியை அதிகரிக்கிறது. இது அவை ஆக்சிஜனை திறம்பட உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. முதிர்ந்த சிவப்பு இரத்த அணுக்களில் உட்கரு இல்லாததால் அவை அதிக ஹீமோகுளோபின் மற்றும் ஆக்சிஜனை எடுத்துச் செல்ல முடிகிறது. இரத்த வகைகளை தீர்மானிப்பதில் சிவப்பு இரத்த அணுக்கள் ஈடுபட்டுள்ளன. இரத்த சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபின் உருவாவதற்கு இரும்புச்சத்து அவசியம்.